நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது சென்னை டு பெங்களூர் டிரைவ் பண்ணிட்டு போற மாதிரி. இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இப்போ இமேஜின் பண்ணுங்க, சென்னை டு பெங்களூர் டிரைவ் பண்றீங்கன்னா கூகுள் மேப்ஸ்ல 347 கிலோமீட்டர்னு காட்டும். 7 hours and 15 minutes ஆஃப் டிராவல். பாயிண்ட் டு பாயிண்ட் நினைச்சாலுமே நம்மளுக்கு ரோட் கிரௌடட் ஆயிடும், இல்ல டிராபிக்ல மாட்டிப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹார்ல நம்ம நினைச்ச டெஸ்டினேஷன் கூட ரீச் பண்ண முடியாது. ஒரு 30 கிலோமீட்டர் ரீச் பண்ணிருப்போம். தென் டிராபிக் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். 45 கிலோமீட்டர். தேர்ட் ஹார்ல ஒரு திரும்பி 60, ஒரு ஃபோர்த் ஹார்ல 17 ரீச் பண்ணிருப்போம். ஆனா டைம் ஆக நம்ம நினைச்ச அந்த ஒரிஜினல் ஸ்பீட் கேட்ச் அப் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் இன்வெஸ்டிங்லயும் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் டிராபிக் மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம நினைச்ச அளவுக்கு ப்ராக்ரஸும் இருக்காது, ஏன் லாஸ் கூட ஏற்பட சான்ஸ் இருக்கு. பட் நம்ம எவ்வளவு லாங்கரா இன்வெஸ்டரா இருக்குமோ அவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த கார் மாதிரி ஃபுல் ஸ்பீட்ல பிக்கப் பண்ணி போக ஆரம்பிச்சிடும். இதுதான் மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்களும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராக்ரஸ் காட்டலன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது நார்மல் தான். பட் நீங்க எவ்வளவு லாங்கரா இன்வெஸ்டரா இருக்கீங்களோ அப்பதான் இந்த இயர்லி லாஸஸை ரிகவர் பண்ணி நம்ம நினைச்ச ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்பீட் அப் பண்ணணும் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இன்னும் ஃபாஸ்டா ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காகவே எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறோம். அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டிராஃபிக்கோட ஸ்மூத்தான எப்படி உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை மேப் பண்றதுன்றதை பார்ப்போம்.